வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல ஸ்ரீலங்கன் டீ கடை கடலை வடை எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சு 4 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் அரை கப்பு கடலையை எடுத்து நாங்கள் தனியாக வச்சுக்கலாம். இந்த கடலை வடை எப்போவுமே 3லிருந்து 4 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வடைக்கு சரியான பதமாக இருக்கும். இப்போ நாங்கள் மிகுதியாக இருக்கிற எல்லா கடலைகளையும் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கக்கூடாது. நறுவல் புருவலாக நாங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கண்டா ஒரு ரொட்டி மாதிரி ஆயிரும். அதனால் நாங்கள் எப்போவுமே குறண்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுக்கிற கடலை பருப்பு எப்போவுமே இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கடலை வடை மொறுமொறுப்பாக வரும். இப்போ அரைச்ச கடலை பருப்பை நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நாங்கள் கடலை வடைக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு முழு கடலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச மிளகாய் அதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். அது கூட 2 வெங்காயம் மீடியம் வெட்டியது சிறிதாக அதையும் இதில் நாங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 4 அலக்கு கருவேப்பிலை நறுக்கியது, அது கூட பச்சை மிளகாய் 4 நறுக்கியது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை வடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சா தான் இந்த மாதிரி பதத்துக்கு வடை உங்களுக்கு பிடிக்க வரும். இப்போ நாங்கள் ஒரு அடுப்பை ஓன் பண்ணி அதில் பொரிக்க வசதியான ஒரு சட்டி வச்சுக்கலாம். இப்போ பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இதில் சூரியகாந்தி எண்ணெய் இதில் நான் பயன்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் வடை உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ வடையை நீங்கள் எப்படி உங்களுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி வடையை உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக நீங்கள் தட்டி எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எல்லா மாவையும் நாங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்கலாம். ஒரு சிறிய மாவு உருண்டையை நாங்கள் போட்டு பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி சத்தமாக பொரிய ஆரம்பிக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் உருண்டையை எடுத்து கையில் வச்சு நாங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற போது லைட்டாக சைட்டில் வெடிப்பு வரும். அது எல்லாத்தையும் கையாலேயே நீங்கள் அதை சரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வடை பார்க்கும்போது அழகாக இருக்கும். நெருப்பு மீடியமாக இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நெருப்பை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் வெளியில் அழகான கலருக்கு வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியமாகவே நெருப்பு இருக்கட்டும். அப்பப்போ அதை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ நாங்கள் எடுக்கிற பதத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், அழகாக மொறுமொறுப்பாக கடலை வடை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா வடையும் அழகாக பொரிச்சாச்சு. இப்போ நான் இந்த வடையிலிருந்து ஒரு வடையை எடுத்து நான் பிரித்து காட்டுறேன். பாருங்க, உள்ள நல்லா வெந்திருக்கு. ஓகே நண்பர்களே, சுவை மிகு மொறுமொறுப்பான ஸ்ரீலங்கன் டீ கடை கடலை வடை ரெடி ஆயிடுச்சு சுலபமா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தனுஷ் கிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.